கைஸ் வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ ஒரு புது சைட்டு தாங்க ஒரு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 கிலோவாட்டு ஆஃப் ஆன்கிரிட் சோலார் போட்டிருக்கோம். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட்டுங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு 78,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கீமை தான் இந்த கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். சைட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நெய்வேலியில் ஊத்தாங்கால் அப்படின்ற ஒரு ஊருங்க. நெய்வேலி டு விருதாச்சலம் ரோடு அந்த இடத்துல தான் இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெய்வேலி சைட்டோட நெய்வேலின்ற ஏரியா பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மணல் இருக்கிறதுலாம். ஸோ இங்கே இந்த சைட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலாக என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.2 கிலோவாட்டு சோலார் ப்ராஜெக்ட்டுங்க. இது 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பேனல் அதானி பைஃபேஷியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிஆருங்க. ஸோ அதோட ஃபுல் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லெக் யூஸ் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் போட்டு 4 லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 லெக்குமே போட்டு உங்களுக்கு காங்கிரீட் ஒர்க்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியாச்சுங்க. இதில் காங்கிரீட் ஒர்க்கு கஸ்டமர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். காங்கிரீட் ஒர்க் மட்டும் கஸ்டமர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேனலும் சீரியஸ் பண்ணி உங்களுக்கு டேக் போட்டு பைப் லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. சைடில் இது மாதிரி சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு கிராஸும் கொடுத்துட்டு ஈவன் இது வந்து ஒரு ஹைரைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலான இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 3 லெக்குக்கும் கொடுத்துருக்கறனால இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு 6 பேனலுமே சீரியஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேங்க. ப்ளஸ் மைனஸ் இதுலேருந்து கொண்டு வந்து டைரெக்டாக பைப் லைன் போட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் நேராக இது உள்ளே வருதுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துன்னு வந்து இதில் கொடுத்து இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு இங்கேருந்து எர்த்து வெளியில் போகுது. ஈவன் ப்ளஸ் மைனஸ் கூட பேனலுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எர்த்திங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பைப் லைன் அதுவுமே பைப் லைன் போட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே தான் நம்ம இன்வெர்ட்டர் செட் பண்ணியிருக்கோம் இந்த ரூம்குள்ளே. ஸோ எல்லாமே இதில் கொண்டு போயிருக்கோம். ஈவன் ஏசி லைன் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து ஏசி லைன் வருது. ஸோ அதுவுமே இங்கே பைப் லைன் போட்டு இந்த பைப் லைன் வழியாக தான் மேலே எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் ஏசி லைன் வருது, இன்னொரு பைப் லைன் வந்து எர்த்து போகுது. நான் நிறைய பேர் கேட்பாங்க புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சோலாருக்கு நாங்கள் எதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஃபோனில் சொல்கிறது அதுதாங்க. நீங்கள் மாடியிலேருந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல எந்த ஒரு சோலாருக்குன்னு எதுவும் பைப் லைன் போடாதனால நம்ம வெளிப்பக்கமாக ஒரு பைப் லைன் அடிச்சுட்டு போயிருக்கோம். இன்கேஸ் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சோலார் போட போகிற இடத்துலேருந்து உங்களுக்கு கீழே நீங்கள் மீட்டர் இருக்கிற இடத்துக்கோ ஆர் நீங்கள் இன்கேஸ் ஆஃப் கிரிட் போட போகிறீங்கன்னா அந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் பேட்டரி வைக்க போகிற இடத்துக்கும் ஆன்கிரிட் ஆஃப் கிரிட் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பைப் லைன் நீங்கள் மேலேருந்து ஒரு பைப் லைன் கீழே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பைப் லைனை நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி வெளியில் அடிக்க வேண்டாம். ஈவன் எர்த்துக்கும் அதே மாதிரி. ஸோ ஒரு 2 பைப் லைன் ஒரு 3 பைப் லைன் டம்மியாகவே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம சோலார் கனெக்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து அந்த பைப் லைனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கனாலும் மேலேருந்து கீழே உங்களுக்கு வந்து ஒரு 3 பைப் லைன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சோலார் போடும்போது அது கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஈவன் இப்போது இது வந்து ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட்டுங்க. இது எம்என்ஆரியில் கொடுக்குற ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 லேக்கில் ஒரு 2 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் விழுப்புரமில். அந்த சைட் வந்து ஒரு 1 லேக் தான் ஆகுது. பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கிட்ட எஸ்டிமேஷன் வருது. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே செல்ஸ்லேருந்து இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இந்தியாவில் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணுறதுனால இதோட ப்ரைஸும் அதிகம். ஸோ இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பிட்ட அதானின்னு ஒரு பிராண்டு 540 வாட்ஸ் பைஃபேஷியல். ஸோ அதானி 540 வாட்ஸ் பைஃபேஷியலில் டிசிஆர் பேனலும் இருக்குது, நான் டிசிஆரும் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நான் டிசிஆர் பேனல் அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா 13,000 ரூபா இருக்குங்க. இதுவே டிசிஆர் பேனலாக இருந்தால் ஒரு 18,000 19,000 இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% கிட்ட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் சேம் பிராண்டு சேம் வாட்ஸ் எல்லாமே ஒரே மாடல். பட் டிசிஆர்ன்ற அந்த ஒரு நேம் அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு 40% ப்ராடக்டோட ரேட் ஏறும். ஸோ அதனால தான் சில பேர் வந்து ப்ராஜெக்டை சப்சிடி ப்ராஜெக்ட்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், நான் சப்சிடி ப்ராஜெக்ட்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வந்து விழுப்புரத்தில் ஒரு 2 கிலோவாட் சைட் போட்டிருக்கோம். ஸோ அதே சைட்டை நான் சப்சிடியில் போடுற மாதிரி இருந்தால் அதே 2 கிலோவாட் வந்து உங்களுக்கு 1,60,000 ரூபா ஆகும். பட் நான் சப்சிடியில் போடும்போது உங்களுக்கு 1,10,000 ரூபா 1,20,000 தான் ஆகும். எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை திரும்ப சப்சிடியில் வாங்குறது தான் கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும் அதை. ஸோ அதனால் நீங்கள் போடும்போதே சப்சிடியில் போடுறதுனாலும் போடலாம், நான் சப்சிடியில் போடுறதுனாலும் போடலாம். ஸோ டிசிஆர் நான் டிசிஆருக்கான டீட்டெயில் இது தான்.
ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்லிடலான்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதானி ப்ராடக்ட் தான் 540 வாட்ஸு. ஸோ இதுலேயே டிசிஆரும் இருக்குது, நான் டிசிஆரும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஏசி இன்புட் இதில் இருந்தாங்க கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டரு 4 கிலோவாட் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பைப் லைன் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு ஏசி லைன் வந்து உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற இன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு ஏசி லைனும் எடுத்துருக்கோம். நியூட்ரலும் ஃபேஸ் நியூட்ரல் இதில் தான் எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா க்ரோவாட் இன்வெர்ட்டரு, ஏசிடிபி வச்சுருக்கோம், தனியாக டிசிடிபி வச்சுருக்கோம், ஒரு ஜென்ரேஷன் மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பைப் லைன் உள்ளே வருதுங்க. ஒன்று வந்து எர்த் லைனு, ஒன்று வந்து டிசி கேபிள், ஒன்று ஏசி கேபிள். ஸோ 3 இன்புட்டு கொடுத்துருக்கோம். 3 இன்புட்டு கொடுத்துமே எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து டக்ட் யூஸ் பண்ணி பக்காவாக ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ பேனல்லேருந்து வர இன்புட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசிடிபியில் கொடுத்து ரிட்டன் எடுத்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். ஏசி அதே மாதிரி வர்றது மீட்டரில் கொடுத்து திரும்ப அதுலேருந்து ஏசிடிபிக்கு கொடுத்து அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்வெர்ட்டருக்கு 2 இன்புட்டு, சோலாரில் இருக்கிற இன்புட்டும் கொடுப்போம், இபியில் இருக்கிற இன்புட்டும் கொடுப்போம். இதோட ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த இபியில் வர இன்புட் வழியாக தான் இதில் எக்ஸ்போர்ட்டும் ஆகும். ஸோ இந்த ஒரு லைன் வந்து இன்புட்டும் வரும், எக்ஸ்போர்ட்டும் ஆகும். ஸோ இன்புட் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு வயர் தான். ஸோ இதோட ஒர்க்கிங் மாடல் இப்படி தாங்க. ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா, பகலில் இருக்கும் போது டேரெக்டாக கரண்ட் உள்ளே வரும், உங்களுக்கு இந்த வழியாக உள்ளே வந்துடும். உங்களுக்கு வீட்டில் லோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியில் போயிடும். இன்கேஸ் லோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ரிட்டன் வந்துடும். திரும்ப இது உங்களுக்கு ரிட்டனில் எடுத்துகிட்டு போய் இபியில் கொடுத்துரும். ஸோ இபிலேருந்து இன்புட் கொடுத்துருக்கோம், திரும்ப அவுட்புட் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இதோட சேஃப்டிக்காக வந்து ஒரு ஏசிடிபி வச்சுருக்கோம். இதோட தனியாக ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் வேணும்னாலும் சொல்லுங்கள், தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எர்த்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பேனல் எர்த்து, டிசிடிபி எர்த்து, ஒரு அவுட்புட் எர்த்து. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் எர்த்து ஒன்று, நம்ம ஃபேஸ் நியூட்ரல் அதோட எர்த்து ஒன்று, ஏசிடிபியோட எர்த்து, இது 3 எர்த்து கொடுத்து இதுலேருந்து ஒரு அவுட்புட் எர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட ஒரு ஒர்க்கிங் மெத்தடுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றின புதுசாக ஒரு வீடியோ கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா 3 எர்த்திங் கொடுத்துருப்பேங்க. காமனாக ஒரு ப்ராஜெக்ட்டில் 3 எர்த்திங் கொடுப்போம். அதாவது இந்த ரூப் டாப்பில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் என்னென்ன எர்த்து பார்த்திங்கன்னா, லைட்னிங் அரெஸ்டருக்கு டேரெக்டாக ஒரு எர்த்திங் கொடுத்துருப்போம். இந்த சோலார் பேனல் அது டிசி கரண்ட்டு போகிறதுக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருப்போம், ஏசி கரண்ட்டு போகிறதுக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருப்போம். ஸோ 3 எர்த்திங்குமே எடுத்துகிட்டு போயிட்டு தனித்தனியாக உங்களுக்கு அந்த கீழே அடிச்சிருக்கோம். ஸோ ஒரு பைப் லைன் போட்டு கீழே ஒரு க்ரீன் கலர் ஒயர் போகுது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு 3 ஒயரும் அடிச்சிருக்கோம். 3 எர்த்துக்கும் ஒரு எர்த்திங்க்கும் ஒரு 3 அடி கேப் விட்டு 3 எர்த்திங் நாங்கள் லைனாக அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் இப்போ லைட்னிங் அரெஸ்டர் வச்சுருக்கோங்க. லைட்னிங் அரெஸ்டர் பேனல் கீழே போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோருக்கும் மேலே நிற்கிறோம். இப்போ இதில் லைட்னிங் அரெஸ்டர் வச்சு இங்கேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ லைட்னிங் அரெஸ்டர் இங்கே செட் பண்ணி இதுலேருந்து ஒரு பைப் லைன் போட்டு ஒரு கேபிள் போட்டு உங்களுக்கு எர்த்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம். கீழே உங்களுக்கு அடியில் வந்து எர்த்து போதுங்க. இங்கேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு பைப் லைன் போட்டு எர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ லைட்னிங் அரெஸ்டர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட கம்பெனி வந்து எம்என்ஆரியில் அப்ரூவலாக இருக்கிற கம்பெனிங்க. ஸோ சப்சிடி ப்ராஜெக்ட்டை நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்க முடியும். ஈவன் உங்களுக்கு சப்சிடியுமே வாங்கி கொடுக்க முடியும். ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுனால இப்போ சப்சிடி எல்லாமே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் சப்சிடி ப்ராஜெக்ட்டு வீட்டுக்கு போடலாம், விவசாயத்துக்கும் நீங்கள் போடலாம். விவசாயத்துக்கு வரலை, வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கும் நீங்கள் விவசாயத்தில் ஏதாவது சோலார் வாட்டர் பம்பு போடணும், ஆர் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஆர் கமர்ஷியல் ஏதாவது போடணும்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஜெக்டாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுங்க. தேங்க்யூ.